அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதிகுணசேகரனோட பிளான் படி கதிரும் ஞானமும் ஜனனியும் சக்தி எல்லாம் பூஜையை நடத்த முடிவு பண்ணிட்டாங்க. கதிரும் ஞானமும் விசாலாட்சிக்கிட்ட போய் சக்தி கால் பண்ணி பாருங்கள், அவன் வந்தானா பூஜையில் கலந்துக்கிட்டோம், அப்படி இல்லைனா பூஜையை நம்ம மட்டும் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி வராதனால இந்த பூஜைக்கு யாரும் தடை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பூஜைக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷினி வந்து தொடச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே வர அறிவுக்கரசி பூத்தொட்டியில் இருக்க மண்ணை மிதிச்சிட்டு வந்து அவங்க தொடச்சிட்டு இருக்க இடத்துக்கு நடந்து வராங்க. அப்போ தர்ஷினிக்கும் அறிவுக்கரசிக்கும் சண்டை வருது. அதை கேட்க தர்ஷன் வராரு. அப்போ அங்கே வர கதிர் ஞானமும் அறிவுக்கரசிக்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அறிவுக்கரசி, என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். அப்போ தர்ஷனை பார்த்து இவனுக்கு சட்டப்படி என் தங்கச்சி தான் ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விசாலாட்சி, நந்தினி, ரேணுகாலாம் கிச்சனில் பேசிக்கிறாங்க. அப்போ ரேணுகா பயப்படுறாங்க, இந்த பூஜையால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, சக்தியும் ஜனனியும் இல்லாமல் அந்த பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பயப்படுறாங்க. அதுக்கு விசாலாட்சி சொல்கிறாங்க, அவங்க பண்ணுறதை பண்ணிட்டோம், நம்ம என்ன பண்ணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆலிவர் தேவசகாயன் ஜனனி போகிற இடத்துக்குலாம் பின்னாடியே போயிட்டுருக்கிறாரு. ஜனனி போன ஒரு துணி கடைக்கு போயிட்டு அங்கே துப்பாக்கி எடுத்து அவரை சுட பார்த்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆலிவர் தேவசகாயன் ஜனனியை கடத்த போகிறதில்ல, கொலை தான் பண்ண போகிறாரு. ஆலிவர் தேவசகாயத்துக்கிட்டேருந்து ஜனனி எப்படி காப்பாற்றுறாரு, இல்லை ஃபோன் எடுத்து பூஜையில் போய் கலந்துப்பாங்களா ஜனனியும் சக்தியும் அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.